இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பொங்கல். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். அடுத்தது திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து 1 கப் அவலை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்க, அவல் நல்லா வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 1/4 கப் பாசிப்பருப்பை வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலி வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 கப் வெல்லத்தை 1/4 கப் தண்ணி சேர்த்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இது நம்ம அரிசியில் பண்ணுற பொங்கலை விட ரொம்ப சுலபமான பொங்கல் தாங்க. நீங்கள் பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சுட்டா போதும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அடுத்து 3 ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.